ஃபன்லேண்ட் இங்கே தான் சொன்னாங்களா? மவுண்டெயின்லேருந்து வாட்டர் ஃபால்ஸ் வர மாதிரி அட்டாச் ஸ்விம்மிங் பூலோட. ஓகே ஓகே ஓகே. இது வந்து கங்கா ரெஸ்டாரண்ட். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். ஓகே ஓகே ஓகே. இது வந்து நான் ஏசி. நான் ஏசியா? ஓ, நீங்கள் தான் எல்லாமே கைட் பண்ணி சொல்லிடுவீங்களா முன்னாடியே? ஓகே. இது வந்து மெக்காங் ரெஸ்டாரண்ட். ஓகே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ரூமுக்கு போயிட்டுருக்கோம். இவர் தான் நம்ம கைட் பண்ணி சொல்லி கூட்டிகிட்டு போவாங்க. சார் இது வந்து மெக்காங் ரெஸ்டாரண்ட். மெக்காங் ஏசியோட இருக்கும். ஓ, ஏசியோடையாது? ஓகே. மேலே வந்து ஏசி பார். ஏசி பார் இருக்கா? ஆமாங்க சார். போக ப்ளஸ் இதெல்லாம் மீட்டிங் ஹால்ஸ் இந்த மாதிரி இருக்குது. ஓ, ஓகே ஓகே. இது வந்து ஸ்விம்மிங் பூல், அடல்ட் ஸ்விம்மிங் பூல். அடல்ட்டுக்கா? டாப்பில் வந்து ஜிம் இருக்குது சார். இண்டோர் கேம்ஸு, கிட்ஸ் கிளப் எல்லாம் இருக்குது சார். ஓகே. இதெல்லாம் பேசிக்ஸ் ரூம்ஸ். பேசிக் ரூமா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேசிக் ரூம்ஸ். சார் திஸ் அடல்ட் பூல் சார். அடல்ட்டுக்கா? ஆமாம் சார். ஓகே ஓகே ஓகே. உங்களுக்கு உள்ளே போனால் தான் தெரியும்ல. இது ஒரு ஸ்டாச்சு. இப்போ இருந்து பார்த்துக்கோங்க. இது வந்து இங்கே ஒரு ஸ்விம்மிங் பூல். இது வந்து கிட்ஸுக்கு சார். கிட்ஸுக்கா? ஏரியா. ஓகே ஓகே ஓகே. ஓ, மேலே தான் எல்லாமே இருக்குல்ல? ஆமாம் சார். இதெல்லாம் இதிலெல்லாம் பூல் விழா சார். பூல் விழா. வாவ், இதெல்லாம் பூல் விழா. ஓ ஓ, ஓகே ஓகே ஓகே. இது வந்து ஸ்லைஸ் ஆஃப் ஹெவன். இங்கே நல்லா கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இதெல்லாம் வந்து ஓப்பன் வெட்டிங் இதெல்லாம் பண்ணுவாங்க. ஓ, ஓப்பன் வெட்டிங். இதில் எங்களோட கிட்ட இதில் விளையாட விடலாமா? ஆனால் இங்கே என்ன ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன டைமுக்கு செக்இன் ஆனாலுமே ஆஃப்டர் உங்களுக்கு அடுத்த நாள் 12 வந்து கிளியர் பண்ணி ஆகணும். ஏன்னா இங்கே மட்டும் அப்படி சார்? இது வந்து மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே அப்படி தான் கொடுக்குறாங்க. இல்லை, ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு டைமிங்க்கு வருவாங்கல்ல? இல்லை, இங்கே வந்து 12 hours தான் மேம். அப்படியா? இல்லை, ஒவ்வொருத்தவங்க வந்து ஒவ்வொரு டைமுக்கு வருவாங்க. ஆனால் இதே டைம் கனெக்ட் பண்ணி யாராலையும் வர முடியாதுல்ல? வர முடியாது. இது முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணல. ஓகே, மணிக்கு நீங்க அதாவது 12 o'clock நீங்க செக் அவுட் பண்ணனும்னு சொன்னாங்க. நாங்க சரி அப்போ நம்ம ஒரு நாங்க யோசிச்சோம். அப்புறம் தான் சொல்றாங்க நீங்க எத்தனை மணிக்கு செக் இன் பண்ணாலும் 12 o'clock செக் பண்ணுவாங்க. இதெல்லாம் பேசிக் கேட்டகரி தான். இது ரூம்ஸ் தாங்க. ஏன்னா உடனே ஹவுஸ் கீப்பிங் வந்து கிளியர் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் 1 hourல ரூம்ஸ் அவைலபிள் கொடுத்துருவாங்க. ஓகே ஓகே ஓகே. இதெல்லாம் கார்டன் ரூம் சார். இதெல்லாம் கார்டன் ரூமா? கார்டன் ரூம். இதான் நமக்கு சொன்னது. இப்போ இங்கே தான் நாங்கள் பார்த்துருக்கிறதா? நீங்கள் வந்து இந்த இதுதான் இது ஃபர்ஸ்ட் ரூம் எங்களுக்கா? 318. ஓகே ஓகே. நம்ம பார்த்துருக்க ரூம் பார்த்தீங்கன்னா இதுதான். ஆனால் இப்போ வந்து ஃபன்லேண்ட் வந்து 5 o'clock க்ளோஸ் ஆயிடுச்சு. அப்படியா? ஆமாம். ஓகே. மார்னிங் வந்து உங்களை கிளியர் பண்ணி நல்லா மார்னிங் எத்தனை மணிக்கு ஓபன் ஆகும்? மார்னிங் 10 o'clock டு ஈவினிங் 5 o'clock. அது நாங்களே தானே வந்துக்கணும்? இல்லை சார், பக்கி அவைலபிள் இருக்குது சார். எப்போ வேணால் கால் பண்ணிக்கலாம். கால் பண்ண வருவீங்களா? ரிசப்ஷன் நம்பர் 9. அதுக்கு ஏதாவது தனி சார்ஜ் இருக்குங்களா? லிமிட்டிலே வந்துடும். அது ஓகே. ஒரு நேரம் ஃபுட் எடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. ஓகே. ஃபன்லேண்டுக்கு சார்ஜ் இருக்கா மேம்? அது வந்து ஸ்பெஷலாக வந்து டே அவுட்டுக்கு வேண்டி மட்டும் அதை வச்சுருக்காங்க. இப்போ வந்து நம்ம ரூம் எடுக்கிறவங்களுக்கும் மட்டும் பேமெண்ட் வீக்கெண்டில் வந்து இந்த சாட்டர்டே சண்டே என்ஜாய் பண்ண வராங்களா அவங்களுக்கு வந்து 1 day பேக்கேஜ். அது ஆடிட்டோரியம் ப்ளஸ் வந்து இந்த கேம்ப் ஃபயர்லாம் பண்ண இப்போ காலேஜ்லேருந்து வருவாங்களா அப்படி டோட்டலாக கொடுப்பாங்க. இப்போ வந்து 5 o'clock க்ளோஸ் ஆகிருக்கும் மேபி. மார்னிங் வந்து 10 o'clock ஓப்பன் ஆகிடும். நம்ம பார்த்தீங்கன்னா ரூமுக்கு வந்துட்டோம். ஸ்லிப்பர்ஸ் அலோடா? இல்லைனா குழந்தை இருக்கு, நம்ம வெளியே விட்டுறோம். சரி, நாங்கள் பிளாக் பண்ணிக்கிறோம். ஓகே, தேங்க்யூ. நான் பற்றி ஏசி மட்டும் ரூம் வந்து நான் vlog பண்ணலை. நாங்கள் வரக்கே டைம் ஆயிடுச்சு. அதனால் உங்களுக்கு ரூம்ஸ் எல்லாம் காட்டுறோம். ஓகே, ரூம்ஸ்லாம் நல்லாயிருக்கு. இப்போ வந்து ரொம்ப டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு டீ காஃபி வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். பிஸ்கட்லாம் கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, அந்த பிஸ்கட்லாம் அந்த கவர்லாம் வச்சு சூப்பராக கொடுத்துருக்காங்க. நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து டீ காஃபி பால் 3 ஆர்டர் பண்ணியிருக்கோம். தேவே எங்கே வா. எவ்வளோ சார்ஜ் பண்ணுவாங்க? இதுக்கு எவ்வளோடா சார்ஜு? இதுக்கு எவ்வளோ சார்ஜ்? அதே அந்த பில்லு பின்னாடி வெறும் இந்த டீ காஃபி இந்த பால் அப்புறம் இந்த பிஸ்கட் 794. இது வந்து பில்லு 674 வந்து ஜிஎஸ்டியோட 794. இவர் பாருங்க இங்கே உட்காந்துருக்காரு.
நாங்கள் அப்படியே சரி கொஞ்சம் எல்லாம் வெளியே போகலாம் அப்படின்ட்டு வந்தோம். நல்லா கூலிங்காக இருக்குது இந்த ஏரியா. மேலே அந்த இந்த படத்தில் மாதிரி மலைக்கு கீழே வீடு அந்த மாதிரி இருக்கு. எங்கள் ஃபேஸ்லாம் தெரியாது, ரொம்ப இருட்டாக இருக்கு. ஆனால் லைட்டிங்லாம் நல்லா இருக்கு. இதுதான் நைட் வியூ, இப்படி தான் இருக்கும். இங்கே இடி வேற இடிக்குது. மழை வந்தால் எப்படி இருக்கும்? மழை வந்தால் ட்ரெஸ்லாம் இங்கே அதிகமாக யானை வரும்னு வேற சொன்னாங்கல்ல. இங்கே யானை வேறு வரும்னு சொன்னாங்களே. அவன் குட்டி அவங்க அப்பா தூக்குனா அழுகாமல் இருக்கான், நான் தூக்குனா ரொம்ப ரொம்ப அழுகிறான். பார்த்தீங்கன்னா நைட் வியூ வந்து இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு நைட் வியூவில் எப்படி இருக்குது அப்படின்னு காட்டுறோம். இவர் வேறு ரொம்ப அழுகிறாப்புல. 6 மணிக்கு மேலே வெளியில் தூக்கிட்டு போகக்கூடாதான். ஆனால் நாங்கள் இப்போ உள்ளே போயிடுவோம். இந்த கார்டு கொடுத்துருக்காங்க, இதில் எல்லாமே பண்ணிக்கலாம். இதெல்லாம் பெரிய விஷயமாடா அப்படின்னு கேட்கலாம். சரி ஓகே, உங்களுக்கு நைட் வியூ எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டுறோம் பாருங்கள். ஆனால் நல்லாயிருக்கு. இது எப்படின்னா இந்த மலைக்கு அடியில் இந்த வீடெல்லாம் இந்த இருக்குல்ல அந்த மாதிரி தான் இருக்குது ரெசார்ட் எல்லாமே. ஒவ்வொன்றும் இந்த ப்ரீமியம் இப்போ நார்மல் ஊட்டி மாதிரியே இருக்குது, ஆனால் ஊட்டி அளவுக்கு குளிரல. அந்த அளவுக்கு நல்ல மிதமான கூலிங்கில் இருக்குது. ஓகேங்க, உங்களுக்கு நைட் வியூ காட்டுறோம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த குருவி சத்தம் இதெல்லாம் பார்க்கல. உங்களுக்கு பகலில் பார்க்கும்போது இன்னும் நல்லாயிருக்கும். அதெல்லாம் பகலில் தான் மாதிரி தெரியும். ஹோட்டல் ஏசி ஹோட்டல். ஒரு செல் அந்த அளவுக்கு கிளாரிட்டி இருக்க மாட்டேங்குது, துடைக்கணுமோ? ஒரு வீடு கட்டினோம்னா இந்த மாதிரி ஒரு லைட் போடுவோம். லைட்டிங்கில் தான் நம்ம வீட்டோட அழகு. வாவ், சூப்பராக இருக்கு. நல்லா கிளாஸ்லாம் இங்கேயும் நல்லா இருக்கு. இங்கே பாருங்க, இங்கே உட்காந்து சாப்பிட்றது. ஏன்னா எனக்கு வேணால் ரூமில் சாப்பாடு வாங்கி கொடுத்துருங்க, நீங்கள் வந்து இங்கே சாப்பிட்டுக்கோங்க. ஏசி ஹால், இது நான் ஏசி. அது அங்கே தான் மாதிரி நல்லா இருக்கானா? சாப்பிட்ற மாதிரி ஒன்று புதுசாக கண்டுபிடிச்சிருக்கேன். என்னது? இவங்க டார்சான் பேர் வச்சுருக்காங்க. சொல்லுங்கள், ஏன்? டார்சன் படம் பார்த்துருக்கீங்களா? அது வந்து காட்டுக்குள்ளே இருப்பார்ல, அதை வந்து இது வந்து கிட்டத்தட்ட வந்து நம்ம காடு மாதிரி ஒரு ஆம்பியன்ஸ். உண்மையாலுமே நாங்கள் எதிர்பார்த்ததை விட பயங்கரமாக இருக்குது. ஆனால் இந்த ஏசியை விட இது அந்தளவுக்கு நல்லா இல்லை. ஏசி தான் இன்னும் பயங்கரமாக இருக்குது. தம்பி தூங்கிட்டார் போல இருக்குது. சரி ஓகேங்க, வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரா? இன்னும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுற வேண்டியது நிறையா இருக்குது. நம்ம போய் பார்க்கலாம். ஒன்றா போய் பார்ப்போம். இல்லை, நான் தூக்கி வச்சுன்னா அழுதுகிட்டே இருக்கான். இவங்க அப்பா தூக்கினா அமைதியாகிடலாம். இப்போவே 5 மாதம் உடச்சிடாது பில்லு. நம்ம வந்து நடக்கணும்னு அவசியமே இல்லை. நம்பர் கூப்பிட்டானா இங்கே வந்து வண்டியில் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இது வந்து நாங்கள் சும்மா சுற்றி பார்க்கணுங்கிறதுக்காக இன்னும் மெதுவா பர்த்டே எங்கடா போற? டேய் ஏதோ கொரியன் டேய் பர்த்டே பாய். மெதுவா நல்லா இருக்கு இங்க. மதி இங்கே இப்படி தான் இருக்கும். இங்கெல்லாம் உட்காந்து வீடியோ எடுத்துக்கலாம். நைட் டைம் சும்மா உட்காந்து பேசிகிட்டு இருக்க மாதிரி கூட எடுக்கலாம்ல. 2 hours later. நம்ம ஊரில் கல் தோசை வெறும் 20 ரூபா 30 ரூபாய்க்கு வாங்கிடலாம். ஆனால் இங்கே ஒரு கல் தோசை பார்த்தீங்கன்னா 177 ரூபா. ப்ளைன் தோசை 177 ரூபா. இட்லி பாரு 3 பீஸ் 177 ரூபா. மெதுவோட 3 197 ரூபாயாண்டா. பதறுதுடா இதுலேயே. சீஸ் ரோஸ்ட்டு 197 ரூபா. மசாலா தோசை 197 ரூபா. ஊத்தாப்பம் 2 பீஸ் 177 ரூபாயா. இடியாப்பம் 177 ரூபா. என்ன தாண்டா இப்போ இங்கே கம்மியாக இருக்குது? இந்த 177 ரூபாய்க்கு ஒரு பிரியாணி வாங்கி சாப்பிட்றலாம் நம்ம ஊரில். ஆமாம், டேஸ்ட் இருக்கையில் அதிக ரேட் என்னென்னு பார்ப்போமா? எல்லாமே 300 400. லக்ஸுரி ஹோட்டல்னால் லக்ஸுரி ஹோட்டல் தான்யா. ஏன்னா
நாங்கள் இவ்வளோ ரேட்டுக்கெலாம் சாப்பிட்டதில்ல. 450 ரூபா 500 மேக்ஸிமம் 600 700 சாப்பிட்ருக்கேன். இது ஒரு தோசை 177 ரூபாலாம். சாமி என்னடா இந்த அளவுக்கு ரேட்டு. டீ ஒரு நானு பாரு, ஒரு நானு 147 ரூபா ஜிஎஸ்டியோட ப்ளஸ் ஜிஎஸ்டி. அது கூட பரவாயில்ல. ஒரு பால், ஒரு டீ, ஒரு காஃபி எவ்வளோடா? 794 ரூபா. 794 ரூபா வித் ஜிஎஸ்டியோட. ஒரு காஃபி, ஒரு டீ, ஒரு பால், அப்புறம் ஒரு 4-5 பிஸ்கட் கொடுத்துருந்தாங்க. அதுவே 700 ரூபா விளங்கிடும். அதுக்கு நமக்கு இப்போ சாட்டுக்கு ஒரு தோசையை சாப்பிட்டு போக வேண்டியதுதான். காலையில் பார்த்துக்குவோம். ஆர்டர் பண்ணுவோம் இப்போ ஏதாவது ஆர்டர் பண்ணிட்டு வர்றதை. ஓகே, இது என்னோடய டின்னர் ட்ரெஸ்ஸு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். டின்னருக்குலாம் ட்ரெஸ்ஸு இல்லை, அது இல்லாமல் நம்ம எதாவது ட்ரெஸ்ஸு எடுக்கிறது, ட்ரெஸ்ஸுங்கிறேன், எதாவது ஃபோட்டோ ஷூட் பண்ணலான்னு பார்த்தோம். ஆம்பியன்ஸ் பாருங்கள், நைட் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. அப்படியே காத்தோட்டமாக நல்லா இருக்கு. உள்ளே நல்லா இருக்குல்ல, உள்ளே உட்காந்துருக்கலாம். சரி ஓகே, பட் பேட் லக். உள்ளே உட்காரலாம், நம்ம சொல்கிறது தான். ஆனால் வெளியில் அப்படி காத்தோட்டமாக உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் எடுத்துகிட்ருக்கோம். ஓகே, நாங்கள் டின்னர் வந்து என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா தோசை. நல்லா இருக்கான்னு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். ஒருத்தான்னு பார்த்து நல்லா தான் இருக்குது. ஆனால் ஜில்லுன்னு இருக்குது எல்லாமே. சட்னியில் ஜில்லுனே தான் இருக்குமாடா இங்கே? எல்லாமே ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு வரணும். மைக்கே ஆன் பண்ணல போல். பரவாயில்ல, ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு வந்து பயன்படுறேன். ஐஸ் கட்டி மாதிரி காலையில் செஞ்சதோ ஜில்லுன்னு இருக்காங்க. இருக்க வாய்ப்பு இருக்குது. தோசை, கார சட்னி, குழம்பு. ஆம்லேட் சொல்லியிருக்கோம், ஆனால் ஆம்லேட் இன்னும் இல்லை. சொல்லு. ஆசைப்பட்டு ஒன்று எடுப்பாங்க பார்த்தீங்களா? ஆசைப்பட்டு எடுத்து அது ஒன்றுக்குமே இல்லாமல் போச்சுன்னா இப்போ இருக்கும். அந்த மாதிரி இருக்குது. ஆசையே இந்த டிஷர்ட்டு வரும்போது தான் எடுத்துகிட்டு வந்தேன். இந்த டிஷர்ட்டு, அப்புறம் அந்த சாக்ஸு கஷ்டப்பட்டு வாங்கினேன். சரி இது என்னடா இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா இது வந்து கேண்டீன். இந்த ஒரு ஆம்லேட் பார்த்தீங்கன்னா 250 ரூபா. கடைசியில் ஃப்ரீயாக கொடுத்தது இது மட்டும்தான். அது என்ன தண்ணியில் எலுமிச்சம்பழமும் வெளியிருக்காங்க. எலுமிச்சம்பழத்தை போட்டு கொடுத்துருக்காங்க. இதில் பெரிய விஷயம் ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் இது வரைக்கும் 4 தோசை 1200 நான் சாப்பிட்டதே இல்லை ஜிஎஸ்டியோட. அதுதான் பெரிய. என்னடா தக்காளியிலாம் டிசைன் கொடுத்துருக்காங்க. தக்காளியில் வேறு என்னடா? தக்காளி வேண்டாம். இங்கெல்லாம் வந்தால் கண்டிப்பாக 1 லட்ச ரூபா எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா தான். ஆனால் நாங்கள் 1 லேக்கில் எடுத்துகிட்டு வரல. நீங்கள் வேறு ஒரு மினிமம் ஒரு 1 லேக் இருந்தால் தான். மினிமம் 1 லேக்னா அப்போ நீங்கள் எவ்வளோ எடுத்துருப்பீங்க? அப்படிலாம் இல்லை, ஒரு 50,000 மேலே நீங்கள் இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா தான் உங்களால் எல்லாம் சமாளிக்க முடியும். நீங்கள் இங்கே ரூம் போட்டு நாங்கள் அந்தளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணி வரல. எவ்வளோ காசு பேர் கொடுத்துட்டு, ஆனால் பயங்கர எக்ஸ்பென்சிவ். ஆம்லேட் வாங்கி போட்டு ஆம்லேட் போய் பார்த்தது இல்லை. இட்லியாக இருக்குது. ஓகேங்க, ஓகே, அது போயிட்டு கல்வி பண்ணுறோம். நிறைய பேச முடியல, வேறு அவங்களுக்கு பார்க்குறேன். ஓகே, பாய். கை கழுவுறதா? கை கழுவுறதா? இதில் எவனா உண்மையாக சொல்கிறேன், எனக்கு சக்கரை சிரிப்பு வருது. எனக்கு சாப்பிடுறது ஒன்றே இங்கிட்டு பார்த்தா ஆம்லேட் வித்தியாசமாக இருக்குது. இங்கிட்டு பார்த்தா கை கழுவுற பவுல் கொண்டு சொன்னால் லெமன் கொண்டு வந்திருக்காங்க. கை கழுவுற பவுல் யாரா கேட்டது? ஒரு ட்ரிங்க்கா சாப்பிட்டு முடிச்சுட்டு குடிக்கிறதுக்கு? ஸ்ட்ரா எடுத்துகிட்டு சொல்லி கேட்க பெரிய பெரிய ஹோட்டல்லாம் வந்து 20 minutes later. தேவே பிஸ்கெட். இங்கே லேப்டாப் வேறு எடுத்துகிட்டு வந்தோம் இன்றைக்கின்னு பார்த்து. அது வந்து நைட்டுக்குள்ளே ரெடி பண்ணிடு. இதில் வந்து ஒன்று காஃபி, ஒன்று டீ, பிஸ்கெட்லாம் நல்லா இருக்கா பாரு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சர்க்கரையெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓ, நம்மளே இந்த பால் வச்சு நம்மளே எல்லாம் இது பண்ணிக்கணும் போல். ஓகேங்க, நாங்கள் ஃபைனலாக சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து ரூமில் வந்து படுத்துட்டோம். இப்போ மணி பார்த்தீங்கன்னா
ஆனால் நாங்கள் இது எத்தனை மணிக்கு வந்து எண்டிங் எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியுதா, 12:30 ஆச்சு. 12:30க்கு எடுத்துக்கிட்டு இருக்கோம். தேவுக்கு ஸ்டேட்டஸ் ஸ்டோரியெல்லாம் போட்டு முடிச்சுட்டு அவனுக்கு விஷ் பண்ணிவிட்டு அவன் தூங்கிட்டு இருக்கான். இப்போ தான் எடுத்துகிட்ருக்கோம். இந்த ரெசார்ட் பொறுத்த வரைக்கும் எங்களோட சஜஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூம் டைம் வந்து கொஞ்சம் மாற்றி வைக்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எத்தனை மணிக்கு வந்தாலுமே நீங்கள் 12 மணிக்கு செக் அவுட் ஆயிடணும் இங்கேருந்து. நீங்கள் 12 மணிக்கு வந்தாலோ 3 மணிக்கு வந்தாலோ இல்லை நைட்டு 10 மணிக்கு வந்தாலோ இல்லை நைட்டு 12 மணிக்கே நீங்கள் வந்தாலும் காலையில் 12 மணிக்கு நீங்கள் செக் அவுட் ஆயிடணும். ரூம் சார்ஜ் தான் எவ்வளோ 10,000 25,000 8,000 ரூம் சார்ஜ் வந்து ரேட் அதிகம். அதே மாதிரி ஃபுட்டு ரேட் அதிகம். நிறைய பேர் எங்களை பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் எங்களை பார்த்துட்டு பேசுனீங்க. எங்களோட ஒப்பீனியன்ட்டு ஏன்னா ஓப்பனாக சொல்லிடணும்ல, எங்களை மாதிரி மிடில் கிளாஸ் இந்த மாதிரி வந்துட்டு ஏன்னா எங்களை மாதிரி மிடில் கிளாஸ் பீப்புள் நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி போகணும் பார்க்கணும். நீங்கள் முன்னாடியே விசாரிச்சுட்டு வாங்க. இந்த மாதிரி வர மாதிரி இருந்தால் ரூம் ரெண்ட் அதிகம், அப்புறம் இங்கே லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே அதிகம். ஒரு ஆம்லேட் 250 ரூபா. நாங்கள் என்ன நினச்சோன்னா ரூம் ரெண்ட்லாம் நாங்கள் வந்து வீட்டிலேயே பார்த்துட்டோம். சரி நம்ம போய் இருக்கலாம், ஒரு நாள் இருந்து பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்தோம். சரி ஓகேன்ட்டு வந்து பார்த்தா இங்கே எல்லாமே காஸ்ட்லி. நீங்கள் லக்ஸரின்னு சொல்லும் போதே நாங்கள் யோசிச்சுருக்கணும். சரி வருஷத்தில் ஒரு நாள் தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசு அப்படியே தேத்திக்கிட்டு இருக்கோம். ஆனால் நீங்கள் வருஷத்தில் சம்பாதிக்க காசு இங்கே நீங்கள் ஒரே நாளில் கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்குது. பரவாயில்ல, ஓகே. எங்களுக்கு ஓரளவுக்கு எங்களுக்குன்னு இல்லை, ஆனால் நாங்களுமே அப்படி தான். இது ஒரு டீ காஃபி எல்லாம் 750 ரூபா அப்படிங்கும்போது ரொம்ப ஹை ரேஞ்சாக 2 டீ ஒரு பால் ஒரு டீ இந்த வீடியோ ஒரு டீ ஒரு காஃபின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் டீ ஒரு காஃபி, அப்புறம் ஒரு குக்கீஸ் ஒரு 10 குக்கீஸ் கொடுத்துருந்தாங்க. இவங்களே இங்கேயே செஞ்சது. அதுக்கு வந்து 700 சில்லற பில் போட்டிருந்தாங்க. நீங்களே அந்த வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. என்னடா இது இவ்வளோவா அப்படின்ட்டு மாறி இருந்துச்சு. நாங்கள் உள்ளே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்ததுனால எல்லோரும் எங்களையே அங்கே உள்ளவங்களாம் பார்த்துட்டு இருந்தாங்க. அதனால் நாங்கள் வெளியில் எதுவும் காட்டிக்கல. ஓகே, நீங்கள் உங்களுக்கு ஓகேன்ற மாதிரி இருந்தால் நான் வாங்க. ஆனால் எல்லாமே ரேட் ரொம்ப அதிகம். தேவுக்கு வந்து பர்த்டே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பேடெல்லாம் சொல்லலை, கொடுக்கல. எங்கள் மனசில் என்ன தோணுதோ பேட் ரிவ்யூலாம் கிடையாது. ஆனால் கொடுக்குற அமௌண்ட்டுக்கு எல்லாமே ஒர்த்து தான். அப்படி சொல்லணும். சாப்பாடு எல்லாமே ஃபுட் எல்லாமே இவங்களை இந்த அளவுக்கு ரூம் கொடுக்குறாங்க அப்படின்னா ரூம் ஒரு இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் ரேட் அதிகம் ரொம்ப. எது சொன்னாலுமே சொன்ன டைம் சொன்ன உடனே அடுத்த 5 நிமிஷத்தில் வந்து பார்த்துறாங்க. அப்போ என்ன தாண்டா சொல்ல வர அப்படின்னா, மிடில் கிளாஸ்க்கு வந்து இது நம்ம வந்து ஒரு தடவை வந்துட்டு போகலாம், அவ்வளோதான். இங்கே இருந்து ஒன் டேக்கு உங்களுக்கு 1 டே கூட ஆகாது. ஒரு 10 hours 12 ஹவர்ஸ்க்கே உங்களுக்கு கிட்டத்தட்ட 10,000 நீங்கள் ரூமுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். மற்றபடி எல்லாமே ஓகே. ரூம் ரெண்ட் அதிகம். இதெல்லாம் வேணாம் அப்படின்னா இங்கே வந்து ஃபன்லேண்டு அப்படி ஸ்விம்மிங் பூல் அந்த மாதிரி நிறைய இருக்குது. காலையில் வந்துட்டு ஈவினிங் வரைக்கும் டே அவுட் மாதிரி கூட இங்கே வந்துட்டு போகலாமாமா. இதை வந்து நாங்கள் ரொம்ப பேடாகவும் சொல்லலை, ரொம்ப ஹாப்பியாகவும் சொல்லலை. ஓகே அப்படின்ற மாதிரி மனசில் என்ன தோணுச்சோ அதை சொல்கிறோம். ஓகேங்க, இந்த விளாக் நாங்கள் இதோட முடிச்சுக்கோம். நைட்டு இங்கே யானை தொந்தரவுலாம் இருக்கிறதுனால வெளியிலலாம் அவ்வளோவா போக முடியல. வெளியிலலாம் போக முடியலன்னா நீங்கள் இதுக்குள்ளே இருந்துக்கலாம். இதை விட்டு நீங்கள் வெளியில் போனால் யானை தொந்தரவுலாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால நாங்கள் ரெசார்ட்டுக்குள்ளே எங்கே வேணால் சுற்றி, மற்றபடி அதை தாண்டி எனி டைம் உங்களுக்கு நைட் 24 hours உங்களுக்கு வந்து எங்களை ஒரு வேன் கொண்டு வந்து விட்டுச்சுல, அந்த வேன் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த ரெசார்ட்டுக்குள்ளே எங்கே வேணால் சுற்றிக்கலாம். இந்த ஃபன்லேண்டு மட்டும் 10 o'clock to 5 o'clock வரைக்கும் தான் இருக்கும். அதை மட்டும் தான் நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். அது இல்லாமல் வாட்ச்மேன்லாம் அங்கங்கே இருக்காங்க. கொஞ்சம் பயப்படுத்தவளை உள்ளே பயப்படுத்தவளை. இதை விட்டு வெளியில் போனீங்கன்னா ஃபுல் ஃபாரஸ்ட்டு அந்த மாதிரி இருக்கும். நைட்டு நாங்கள் வந்து அவ்வளோவா ஷூட் பண்ணல. நாளைக்கு வந்து இதை விட பயங்கரமாக இருக்கும். இங்கே வேலை செய்கிறவங்களே சொன்னாங்க, ப்ரோ இது சுற்றி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து டைம் போகிறதே தெரியாது, ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு. நாளைக்கு வந்து எங்களுக்கு 2 o'clock வரைக்கும் தான் டைம் கொடுத்துருக்காங்க. 1 o'clock செக் அவுட் ஆகிடணும். எக்ஸ்ட்ரா 1 hour வேணாம். ஏன்னா நாங்கள் வந்ததே 5 o'clock கிட்ட தான் வந்தோம். ஸோ ஓகேங்க, இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். தம்பி கேக் வெட்டுறது, அப்புறம் இங்கே நாளைக்கு நிறைய இடம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். இந்த விளாக் நாங்கள் அப்லோட் பண்ணும்போது அந்த விளாக் உங்களுக்கு அப்லோட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இதை சிம்பிளாக பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் மணிமுது இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நாங்கள் அங்கங்கே இருக்க இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக கலெக்ட் பண்ணி நாங்கள் கண்டிப்பாக ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ போடுவோம். ஓகேங்க, இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களை தேடி வரும். பாய்.